சேலத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புனித நீர் எடுத்து வரப்பட்டு பொன்னியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பொன்னியம்மனை தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் நவகிரகங்களில் ஒன்றான ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் மேளதாளங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வந்து விமான கோபுரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமியை தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடம்பவனேஸ்வரர் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் யாகம் வளர்க்கப்பட்டு கலசங்கள் எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுரங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை கொளத்தூர் வெற்றி நகரில் உள்ள அருள்மிகு சூரிய நாகேஸ்வரி அம்மன் ரேணுகா தேவி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கொண்டு கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி என பக்தி பரவசத்தோடு கோஷமிட்டு அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அக்னிபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் விமான கலசங்களில் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.